ராகவோட சோக கதைய கேட்டு அபி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே ராகவ் கைய பிடிச்சுட்டு, "கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைய கை வைக்கிறாங்க. உடனே ராகவ் அப்படியே அபி மேல சாஞ்சு படுத்துக்கிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. ஐயோ! என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அபி அப்படியே ராகவ் தாங்கி பிடிக்கிறாங்க. இவர் இவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சிருக்காரு, மனசால அவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கலங்குறாங்க நம்ம அபி. அடுத்த நாள் அபியும் ராகவும் வேலைக்கு போகிறத பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. முரளியால் தாங்கிக்க முடியும். இவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. இதெல்லாம் நல்லா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. அபியோட அம்மா அப்பா. அவங்க நிறைய தட்டு, அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு பொங்கலுக்காக அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. "இங்கே பாருமா, கேஸு முடிஞ்சு அப்பா கைக்கு நிறைய பணம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. அதுதான் அந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு செஞ்சிடலான்னு வந்திருக்கோம். நகையாக உங்களுக்கு செய்யலைல்ல, அதனால தான் பணமாக கொடுத்துரும். ஆளுக்கு 10,00,000 வச்சுருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஒன்றுமே புரியாம ஆகாஷ் அவங்க அப்பா உங்களை நான் இப்படியெல்லாம் தப்பாக பேசியிருக்கேன், இப்போ நீங்கள் பெரிய மனுஷன்னு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சும்மாவா கொடுக்குறாங்க? ஏற்கனவே அபியோட அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம்லாம் கொடுத்தால நம்ம ராகவ், அதுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு அபி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க பொண்ணுன்ற முறையில் நான் தான் அந்த கடனை அடைக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை நான் முடிச்சிடுவேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க, அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. அவங்க அம்மா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க? அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சுருக்காங்க அவங்க பசங்களுக்கு. அவங்க சந்தோஷம் இது. ஆனால் இதில் செய்யணுன்ற அவசியம் இல்லை சிவராமன். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இது என்னோட கடமைம்மா, தயவுசெய்து இதை தடுக்காதீங்க. அப்படி வாங்கிக்கிங்க அபிராகவ். அதே மாதிரி ஆகாஷனும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாலும் 2 பேருமே வாங்கிக்கோங்க. சரி, பொங்கலுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு சேருங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சந்தோஷமடைகிறாங்க. பொங்கலுக்கு வீட்டுக்கு போகிறாங்களா? இதை விட மாட்டேன். இப்படியும் ராகவும் அபியும் ஒன்றா வீட்டுக்கு போகவே முடியாது. இப்போ 2 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போக முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு பண்ணுவேன் நான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு முரளி. அடுத்து அபியும் ராகும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே வேணும்னு வெறுப்பேற்றி பார்க்குறாங்க. ச்சே, எப்படியாவது இந்த ஆஃபீஸை விட்டு தரத்துலான்னு பார்த்தா நல்லா உட்காந்துட்டாலே. அபிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்த்து லாவணியாவுக்கு தாங்க முடியல, எரிச்சலாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அபி செமையாக அவங்கள கலாய்ச்சி விடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் எனக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு லாவணியா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து அபி ராகும் வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வர வழியில் ரவுடிஸ்லாம் சில பேர் அபி ராகும் வழிமடிக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகும். அவங்கள போட்டு நல்லா அடித்து துவைக்கிறாரு. அபிக்கிட்ட ரொம்ப கலாட்டா பண்ணுறீங்கடா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு அடிக்கிறாரு. அப்போ எல்லாருமே ஃபைட் பண்ணும்போது திடீர்னு ராகுவோட நெஞ்சடி பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. ஆனால் ராகு கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு அப்படியே பிளாக் ஆகிடுது எல்லாமே. அப்படியே பயங்கி விழுந்துடுறாரு. உடனே ஓடி அபி தாங்கி பிடிக்கிறாங்க. ராகுவோட நெஞ்சில் அப்படியே தட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு மூச்சு விட நிறைய அவருக்கு மூச்சு கொடுத்து அவரை சரிப்படுத்துறாங்க. அப்புறமா மெதுவாக கண்ணு திறக்கிறார் ராகு. எங்கே இப்போ உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. கதறி அழறாங்க. அழாத அபி, நான் தான் சரியாயிட்டேன்ல அப்படின்றாரு. சரி, இப்போ உங்களுக்கு பரவாயில்ல, வீட்டுக்கு போகலாமான்னு. அபி, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத, எல்லோரும் பயந்துருவாங்க அபி, ப்ளீஸ் அபி அப்படின்னு. சரி, நான் சொல்லாமல் இருக்குன்னா இதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், ஓகேவா? நான் சொல்கிறது கேட்குறதா இருந்தால் நான் சொல்ல மாட்டேன். சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் நீ சொல்லக்கூடாது. பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஒன்று பேசுவீங்க, நாளைக்கு ஒன்று பேசுவீங்க. அதனால் உங்களால் நம்ப முடியாதுப்பா. நீங்கள் ஒரு வேளை எனக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்காம இருந்தீங்கன்னா உடனே போய் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன், பரவாயில்லையான்னு. அம்மா தாயே, நான் கண்டிப்பாக உன் பேச்சை மட்டும் கேட்பேன், வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், சந்தோஷமா? ஆனால் நீ சொல்லாமல் இருக்கணும், ஓகேவா? சரி, நான் சொல்லாமல் இருக்கேன். சரி, ஓகே, ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எங்கே நான் ரொம்ப பதறி போயிட்டேங்க, உங்களுக்கு இப்படி ஆனோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டிங்களா? சரி, முதல்ல தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாரு. அன்போடு அபி பார்க்குறதும் பரிவோடு தண்ணி கொடுக்குறதையும் பார்த்து ராகு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அபியை பார்த்துட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னோடனே, இல்லை நீ அந்த டைமில் இவ்வளோ பதறி போயிட்டல. ஆமாங்க, ரொம்ப பதறி போயிட்டேன். சரி அபி, எனக்கு ஒன்றுனா நீ துடிச்சு போயிடுவியா அப்படின்னோடனே, என்னங்க இந்த கேள்வி? கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக துடிக்க தான் செய்வாங்க அப்படின்னோடனே, ராகவோட முகம் சின்னதாக எடுத்து, கூட இருக்கின்ற முறையில் தான் இப்படி பண்ணுறியா அப்படின்னோடனே அபி ராகவே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இதன் முடியும்.